ஹாய் எவ்ரிவன். விஜயில் ஒரு அரசியல் பாடம் எடுத்த விஜய் பத்தி தான் நம்ம பேச போறோம். தான் வீட்டு பாடத்துல வந்துட்டு வந்துட்டு 0 மார்க் வாங்கிட்டு இந்த பாடங்கள் எல்லாம் தேவைத்தானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்துட்டு நமக்குள்ள உருவாக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தஞ்சாவூர் ஐயாசாமி பட்டியில நடைபெற்ற அந்த பிரம்மாண்ட கூட்டத்துல 2026 தேர்தலுக்கான வியூகங்களை விஜய் வகுப்பார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா ஸ்டாலினா விஜயான்னுட்டுன்னு ஒரு சவால்களை வீசிட்டு தம் வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் இந்த சட்ட போராட்டத்தை எல்லாம் வந்துட்டு லாபகமா தவிர்த்துட்டு வந்திருக்காரு. இதுல பெண் வாக்காளர்களோட ஆதரவு தான் ஒரு கட்சியோட வெற்றிக்கு அஸ்திவாரம்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா போன இதுல வந்துட்டு பேசினாரு. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிப்போம்னு கடந்த முறை மேடையில முழங்கிய விஜய் இந்த முறை அதையும் தவிர்த்துட்டாரு. ஏன்னா நிஜ வாழ்க்கையில தன் மனைவி முன் வச்ச புகார்களுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. அப்படி சொல்லிட்டா அப்ப இதுல வந்துட்டு அவர் குடும்ப பாங்கான அந்த ஃபேமிலி மேன் இமேஜ் அந்த பிம்பத்தை பாதிக்கும் அப்படின்ற பயம் அவருக்கு. அடுத்தது வந்துட்டு எதுக்காக இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியல. தஞ்சாவூர்ல பேசின அவர் வந்துட்டு தன்னோட மனைவி சங்கீதா பத்தி எதுவுமே பேசல. ஆனா கடந்த சில நாட்களா ஊடகத்தோட வெளிச்சத்துல தகிச்சிட்டு இருக்குது அவங்க குடும்ப பிரச்சனை. இந்த சங்கீதாவின் விவாகரத்து புகார் குறித்தோ இல்ல அது நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சோசியல் மீடியால நடந்திருக்கிற ஒரு வார் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனம் காத்திருக்காரு. ஏன் விஜய் பயமா? ஏன் பேசல? ஒருவேளை மேடையில இத பத்தி பேசினா அது இன்னும் விவாதமா மாறும்னு நினைச்சாரா? இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை வேற அரசியல் வாழ்க்கை வேறன்னுட்டு நினைச்சாரா? அப்படி நினைக்க மாட்டாரு. ஏன்னா அடுத்தவங்களோட பர்சனல் எல்லாம் நிறைய பேசுறாரு இல்ல அவரு. அப்ப இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது புரியல. நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கிறோம், தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லைன்னுட்டுன்னு தாவேக்கால தொண்டர்கள் சிலர் வந்துட்டு மார்த்தட்டிக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இந்த சங்கீதா விவகாரத்தை தான் வரும் தேர்தல்ல விஜய்க்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்த காத்திருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. வேலூர் தொடர்ந்து தஞ்சாவூர்ல வந்துட்டு விஜய் பேசியிருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேன்னுட்டாரு. அதுக்கப்புறம் வேலூர்ல சொல்ல மறந்துட்டா, அதுக்கப்புறம் அதனால வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல பச்சை துண்டு போட்டு நான் விவசாயின்னுட்டுன்னு என்னென்னமோ சொல்றாரு. விவசாயிகளை பத்தி பேசுறதாகட்டும், என்ன சொல்றது, நான் விவசாயின்னு சொல்ல மாட்டேன் ஆகிறது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு இல்லாமல் ஒரு பேச்சா அவர்கிட்ட இருக்கும். சோ வழக்கம் போலவே ரொம்ப ஆவேசத்தோட சில இடங்கள்ல காமெடியாவும் விஜய் பேசினாரு. பேசிட்டு இருக்கும் போது என்ன நடந்ததுன்னா, கூட்டத்துல இருந்த தொண்டர்கள் வந்துட்டு விஜய் விஜய் மற்றும் அவர் மனைவி சங்கீதாவோட இருக்கிற போட்டோஸ் எடுத்து காட்டினாங்க. இதை தொடர்ந்து அந்த மாநாட்டு மேடையில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த எல்இடி டிவிலையும் வந்துட்டு அது நேரடியா ஒளிபரப்பப்பட்டது. இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நடிகர் விஜய் பிரிவதா சங்கீதா சென்னை நீதிமன்றத்துல விவகாரத்து வழக்கு தொடர்ந்த அந்த விஷயங்கள் வெளியில லீக் ஆனதுல இருந்து அதுல வந்துட்டு தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால லீக் ஆனதுக்கு அப்புறம் விஜய் ரசிகர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சங்கீதாவை சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆபாசமாக சித்தரிச்சு அது புகாரெல்லாம் வந்து அந்த இப்ப அந்த என்ன சொல்றது, அது அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்ப அந்த முகமே தெரியாம டிவிக்கே அப்படின்றது மட்டும் வச்சுட்டு சங்கீதாவை ஆபாசமா சித்தரிக்கும் ஐட்டம் எல்லாம் சொல்லி சித்தரிக்கும் அவர்கள் உண்மையான ரசிகர்களா? இல்ல நீங்க உங்க குடும்பத்தோட இருந்தாதான் நாங்க எங்க குடும்பத்தோட நாங்க இருக்க முடியும் அப்படின்னுட்டு நாசுக்கா சொல்றேன். இவர்கள் களத்தில் இருக்கும் ரசிகர்கள், களத்துல இருக்கிறவங்க வந்துட்டு தொண்டர்கள் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். இவங்க வந்துட்டு உண்மையானவர்களான்றது நமக்கு தெரியல. சோ இந்த நேரத்துல பொதுவெளியில வந்துட்டு சங்கீதா பத்தி விமர்சிப்பத மறைக்கிற வகையில வந்துட்டு அந்த புகைப்படத்தை அப்புறப்படுத்தினாங்க அப்படின்னுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம், கட்சிக்காரங்க என்னோட உறவுக்கான்னு சொல்றாரு விஜய். அப்புறம் ஏன் கரூர்ல இருந்து காப்பாத்தாம ஓடுனீங்க? அவரோட டைலாக் எப்படி இருந்து தெரியுங்களா? நமக்கு இருப்பது அம்மா பையன் உறவு, அப்பா மகன் உறவு,
அண்ணன் தங்கை உறவு, அக்கா தம்பி உறவு, சும்மா எலெக்ஷனுக்கு அமைஞ்ச உறவு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது இயற்கையாகவே அமைந்த உறவு, ஆழமான உறவு. இதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதே மாதிரிதான் நமது தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டுமானால் அது எலெக்ஷன், ஆனால் எனக்கும் என்னை நேசிக்கிற மக்களுக்கும் இது ஒரு எமோஷன் இப்படின்னு தஞ்சாவூர்ல பேசினார். ஒரு தலைவனோட சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே இருக்கும் இந்த இடைவெளித்தான் அவனோட உண்மையான அரசியல் ஆளுமையை தீர்மானிக்கும். அப்போ உங்க பேச்சு ஆழமா பரிசீலனை செய்தால் உறவு என்பது எமோஷனா இல்ல எலெக்ஷன் யுக்தியா? அரசியல்ல ஒரு தலைவன் தன்னை மக்களின் குடும்ப உறுப்பினரா சித்தரிச்சு பேசுறது வந்துட்டு இது ஒன்றும் புதுசு கிடையாது. அண்ணா காலத்துல இருந்து அம்மா காலம் வரை இது வந்துட்டு வழி வழியா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். சோ இந்த உறவு என்பது வெறும் மேடை பேச்சோட முடிஞ்சிடக்கூடாது. உண்மையான உறவு என்பது வந்துட்டு இன்பத்தில் பங்கேற்பதை விட துன்பத்துல என்ன, கல்யாண வீட்டுக்கு போலனா கூட பரவாயில்ல, இழவு வீட்டுக்கு கண்டிப்பா போகணும்ன்றதுதான் வந்துட்டு இது. இப்ப கரூர்ல அந்த கூட்டத்தின் போது, அதுவும் உங்களை பார்க்க வந்த கூட்டத்தின் போது ஏற்பட்ட அந்த நெரிசல்ல 41 உயிர்கள் பறிப்போன சம்பவம். அப்போ விஜய் கூறும் இந்த ஆழமான உறவு எந்த நிலையில இருக்குது என்பதை வந்துட்டு உலகுக்கே வந்துட்டு நீங்க அறிவிச்சாச்சு. உணர்ச்சிகரமான இந்த பேச்சுகளும் இந்த களத்துல வெளிப்படுத்துற செயல்களுக்கும் இடையே வந்துட்டு ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத வந்துட்டு யாராலையுமே மறுக்க முடியாது. குடும்ப உறவு என்பது வெறும் மேடை பேச்சுகள்ல மட்டும் வெளிப்படுத்துறது இல்ல, அது நெருக்கடியான நேரங்கள்ல இப்ப தலைவன் களத்துல நிற்பதுலதான் வந்துட்டு அது உண்மையா இல்லையான்றது தெரிய வரும். ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த வீட்டு தலைவனோ இல்ல சகோதரனோ யாராச்சும் வந்துட்டு தப்பிச்சு ஓட பார்ப்பாங்களா, நம்மளை விட்டா போறோம்னுட்டுன்னு? அந்த இருப்பு பிரசன்ஸ் தான் வந்துட்டு ஒரு தலைவனுக்கு மக்கள் தலைவனா மாத்தும். ஆனா கரூர்ல தனது கூட்டத்துல தன்னை பார்க்க வந்த 41 பேர் உயிரிழந்த போது அங்க இருந்த மக்களை காப்பாத்தவோ இல்ல அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ இல்ல, நீங்க இவர் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெண் மயக்கம் அடைஞ்சு கீழே விழறப்ப கூட வந்துட்டு இவர் வந்துட்டு 10 பைசா செந்தில் பாலாஜின் பாட்டு மறந்துட போறோம் லிரிக்ஸ் சொல்லிட்டு அவர் பாடிட்டு இருந்த அந்த வக்கரமான முகத்தையோ, இதெல்லாம் ஒரு கசப்பான உண்மைங்க. நீங்க தனி விமானம் மூலம் சென்னைக்கு போயிருக்கீங்க. அவருக்கு அப்ப சொல்ற அந்த எமோஷன் என்பதற்கும் அதன் செயல்பாடு என்பதற்கும் இருக்கிற பெரிய இடைவெளி தான் நாங்க காட்டிட்டு இருக்கோம். அரசியல் வரலாறே தெரியாம பேசி அம்பலப்படுறீங்க, அது இன்னொரு சப்ஜெக்ட். அது திமுக 2 முறை தொடர்ந்து ஜெயித்தது அறியாத ஒரு பரிதாபமான ஒரு நிலையை வந்துட்டு அடுத்தது பேசியிருக்காரு. தமிழக அரசியல் அரிச்சுவடியே வந்துட்டு விஜய்க்கு தெரியல, ஆனா முதல்வராகும் கனவு மட்டும் வந்துட்டு அந்த ஒரு கனவோட மட்டும்தான் கட்சியை அவர் தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னுட்டுன்னு தஞ்சையில அவர் பேசிய பேச்சுல வந்துட்டு தெரிய வருது. அப்படி என்ன அவர் தத்துவத்துன்னு பேசினாரு அப்படின்னா, திமுக அரசு மற்றும் அதன் தேர்தல் வியூகங்களை பத்தி நிறைய விமர்சிப்பாரு அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தமிழக அரசியல் வரலாற்றை சுட்டி காட்டி ஒரு முக்கிய கருத்தை முன்வைக்கிறாரு. அவர் பேசுறப்போ முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் நாங்களே ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா தமிழக மக்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். திமுக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்த அந்த கட்சி தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த சரித்திரமே கிடையாது. ஸ்டாலினோட அப்பானாலேயே சாதிக்க முடியாத ஒண்ண இப்போ இப்போ இருக்க அந்த திமுக அரசு சாதிக்க போவதா சொல்றது வெறும் பகல் கனவு. சரி, அதோட விட்டாரா? மீண்டும் ஆட்சியை பிடிப்பேன்னு திமுக சொல்றது சீனா பெருஞ்சுவரையை தாண்டுவதை விட நீளமானது மற்றும் கடினமான காரியம்னுட்டு கிண்டல் வேற. திமுகவோட தேர்தல் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? 1967 அண்ணா தலைமையில முதலா ஆட்சிக்கு வந்த திமுக, அதுக்கப்புறம் 1971 கலைஞர் கருணாநிதி தலைமையில மீண்டும் ஆட்சிக்கு அமர்ந்தாங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நடந்த எந்த தேர்தலையும் திமுகவால தனது ஆட்சியை தக்க வச்சுக்க முடியல. 1977 87 வரைக்கும் எம்ஜிஆரும் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையாரும் ஆட்சியை தக்க வச்ச வரலாறுகள் இருக்கு. ஆனா திமுக 1989 96 2006 ஒவ்வொரு முறையும் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இத அறகுறையா புரிஞ்சிட்ட விஜய் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததில்லைன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள் கிட்ட விதைச்சிட்டு போயிருக்காரு. ஆனா தமிழக மக்கள் இப்ப இன்னைக்கெல்லாம் கூகுள் எடுத்தீங்கன்னாக்கா எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். சோ இதெல்லாம் தெரிஞ்சு நேத்தே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை அப்படின்றதான் சொல்றேன்.
தமிழக அரசியல்ல ஒரு மாற்று சக்தியா தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் ஒரு தலைவர் தான் வீழ்த்த நினைக்கிற ஒரு எதிராளியின் பலம் பலவீனம் எதுவுமே வந்துட்டு அந்த வரலாற்று துல்லியம் தெரியாம ஏதோ ஒண்ணு வந்துட்டு உளறதெல்லாம் வந்துட்டு நல்லது கிடையாது. திமுக இதுவரை 2 முறை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது இல்லைன்னு விஜய் தஞ்சை கூட்டத்துல பேசினது அடிப்படை வரலாறு தரவுகளுக்கே வந்துட்டு முரணானதுன்னு சொல்லுவேன். இந்த அடிப்படை தகவலை கூட சரி பார்க்காம நீங்க மேடையில பேசுறீங்க அப்படின்னா இது சினிமா டைலாக் கிடையாதுன்றத சொல்றேன். சினிமால தான் டைலாக் எழுதி கொடுப்பாங்க, ஸ்கிரிப்ட் நீங்க படிப்பீங்க, அதுக்கேத்த மாதிரி எமோஷன் முகத்துல கொடுப்பீங்க, எவ்ரி திங் இஸ் கட், அவ்வளவுதான் முடிஞ்சது. இது சினிமா மேடை கிடையாது, இது அரசியல் மேடை என்பதை வந்துட்டு என்ன சொல்றது, சொல்லி 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 அனுப்பணும் அப்படின்றதுதான் வந்து அவர் கட்சி ஆட்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம். ஒரு கட்சியோட கடந்த காலத்தை முற்றிலுமா மறைச்சி இல்ல மறந்து விட்டு பேசுறது ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்த உதவலாமே தவிர ஒரு நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில வந்துட்டு அந்த தலைவரோட உங்களோட அரசியல் அறிவு குறித்து சந்தேகம் தான் வரும். நீ எல்லாம் என்ன பண்ண போற வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அரசியல் களம்ன்றதெல்லாம் வந்துட்டு வெறும் உணர்ச்சி வசப்பட்ட வசனங்களால ஆவறது இல்லை, அது தரவுகளால ஆனது அப்படின்றதுதான். திமுகவை வீழ்த்த நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கும் போது விஜய் அந்த கட்சி எப்படி இத்தனை ஆண்டு காலம் நிலைச்சு நிக்குது அப்படின்னுட்டு ஆய்வு செய்யுங்க. வரலாற்றை தவறா குறிப்பிடுறதுன்னுட்டு ஒரு தலைவரோட நம்பகத்தன்மையை குலைக்கும் செயல்ன்றது சொல்றோம். இது டைம் பாஸ் அரசியல் எல்லாம் கிடையாது இது. சோ எது ஒண்ணு நீங்க பேசுறதா இருந்தாலும் அது உறுதி செஞ்சுட்டு பேசுறதுதான் நல்லது. இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுதான் எதிர்கால திட்டங்கள் வகுக்க முடியும். தான் எதிரியோட பலத்தை குறைச்சு மதிப்பிடுவதும் அவங்களோட வெற்றிகரமான வரலாற்றை தவறா சித்தரிப்பதும் ஒரு தலைவரை தவறான பாதைக்கே தான் கூட்டிட்டு செல்லும். வெறும் சினிமா வசனங்கள் மூலம் அரசியல்ல வெற்றி பெற்றுடுவோம் நினைச்சீங்கன்னாக்கா அது ரொம்ப தவறு. தமிழகத்துல அறிவு சார்ந்த வாக்காளர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள குறைச்சு மதிப்பிடாதீங்க. வரலாற்று தரவுகளை சரியா பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பேசுங்க அப்படின்றதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க, கலைஞர் அவர்களே வந்துட்டு செய்ய முடியாதது, ஸ்டாலின் அவர்களின் தந்தையே வந்துட்டு செய்ய முடியாத விஷயத்தை ஸ்டாலின் செய்வாரா அப்படின்னு கேக்குறீங்க. உங்கள் தந்தை செய்ய முடியாத விஷயத்தை உங்களால் செய்ய முடியாதா? இல்ல, இந்த கேள்வி வந்துட்டு என்ன மாதிரி கேள்வின்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி ஒரு சராசரி ஒரு ஆவரேஜ் இதுல இருந்து கூட நீங்க மேல வந்துட்டு முற்போக்கு இதுல வரலன்றப்ப வந்துட்டு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. உங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு நாட்டை கொடுத்தாக்க என்ன ஆகுன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அவங்க அப்பா செய்யல அப்படின்னா வந்துட்டு மகன் செய்யக்கூடாதா, பேரன் செய்யக்கூடாதா, கொள்ளு பேரன் செய்யக்கூடாது, என்னங்க பேசுறீங்க நீங்கெல்லாம்? எல்லாருக்கும் ஒரே ஸ்கில் இருக்குங்களா? இல்ல மக்களை வந்துட்டு அப்ப அன்னைக்கு அவர் கலைஞர் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் புரியாமல் இருந்திருக்கலாம், இப்ப புரியலாம். டைம் சேஞ்சஸ் இல்ல. சோ இத என்ன சொல்றது, ரொம்ப தத்துபித்துன்னு ஒரு அனலைசேஷன் இல்லாம ஏதோ ஒண்ணு ஸ்கிரிப்ட படிச்சுட்டு போன மாதிரி இருக்கு. இனிமேலாச்சும் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். என்ன சொல்றது, கடைசியா நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறது இது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப நீங்க பேசுறது வரைக்கும், இல்ல தஞ்சாவூர்ல நீங்க பேசுனது, இதுக்கு முன்னாடி வேலூர்ல பேசுனது, இதெல்லாம் பேசுனது வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் இல்லை, உங்களுக்கும் ஜூலிக்கும் மட்டுமே.